ஹலோ, இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி பசங்களோட லஞ்சுக்கு, ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு என்ன சமைச்சு பேக் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். நான் எந்திரிச்சு வந்த உடனே இந்த 2 டோரையுமே ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் வீடு நல்லா வெளிச்சமாக நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போனப்போ கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. அந்த சூடு பண்ணுறது என்னென்னா, முந்தின நாள் லெஃப்ட் ஓவர் சாம்பாரும் பாலும் அடுப்பில் வச்சுருந்தேன். பால் வந்து பொங்கிருச்சு. இந்த பொங்குறது தான் எனக்கு எப்போவுமே வேலை. ஏன்னா சின்னவர் வந்து ஏதாவது மைண்டை டைவர்ட் பண்ணி பாலை பொங்க விட்டுருவார். அப்புறம் அவருக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒலை வச்சுட்டேன். எப்போயுமே சாதம் வந்து ஒலை வச்சு வடித்து தான் நான் வைப்பேன். எனக்காவது டைம் பத்தலைன்னா மட்டும்தான் குக்கர் சாப்பாடு. மேக்ஸிமம் தம்முமே நான் வந்து குக்கர்லலாம் பிரியாணி, தக்காளி சாதம்லாம் பண்ண மாட்டேன். தம் போட்டு தான் நான் வந்து செய்வேன். அப்புறம் எனக்கு டீ போட்டுட்டு அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். நான் இந்த டீயை வந்து எப்போ குடிக்கிறேன்னு நீங்கள் லாஸ்ட்டாக பார்ப்பீங்க, ஓகேங்களா? அப்புறம் இந்த அரிசி எல்லாமே கடைஞ்சி போட்டு உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன லஞ்சுனா, சொரக்காய் கூட்டு, சுண்டக்காய் வறுவல், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், தட்டாம்பயிறு போட்டு புளிக்குழம்பு, இது தான் வைக்க போகிறேன். இந்த சொரக்காய் வந்து நான் மேக்ஸிமம் வாங்க மாட்டேன். ஏன் இப்போ வாங்குறேன்னா, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து நீர் சத்து இல்லைன்னு சொல்லிட்டுறாங்க டாக்டர். ஸோ அதனால் இந்த மாதிரி காய்கறிலாம் சேர்க்கலான்னு சொல்லி தான் இதெல்லாம் இப்போ நான் வாங்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி இந்த காயெல்லாம் வாங்கினதில்ல. பட் ஆனால் ரொம்ப நல்லது. நான் வந்து வாங்கினதில்ல. இனிமேல் வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த சுண்டக்காய் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காய். இது எப்படின்னா, இப்படி தட்டி சேர்த்தோன்னா கசப்பு வந்து சுத்தமாக தெரியாது. எப்படி இது செய்வேன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, இந்த சுண்டக்காவை வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு, இது மேக்ஸிமம் ஒரு 3/4வாசி வெந்த பின்னாடி லைட்டாக மிளகா பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்ப சாட்டே பண்ணினா நல்லா வெந்துடும். கசப்புலாம் தெரியாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காயே எங்களுக்கு வந்து பத்தாது. நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிடுவோம். பட் வந்து இது வந்து ஆக்சுவலாக கிடைக்கிறப்பெல்லாம் இதை நான் வாங்கி சேர்த்துருவேன். அப்புறம் வந்து சுரக்காய் கூட்டு எப்படின்னா, எப்பவும் போல் தக்காளி, வெங்காயம், மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி போட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த தட்டாம்பயிறு குழம்பு, தட்டாம்பயிறு மொதல் நாளே ஊற வச்சு, எப்போவுமே கத்திரிக்காய் சேர்க்காம நான் எந்த குழம்புமே வைக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கத்திரிக்காய் சுத்தமாக பிடிக்காது. அதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆனவ வந்து ஹஸ்பண்ட் வந்து கத்திரிக்காய் நல்லா சாப்பிடுவார். ஸோ அவரை பார்த்து பார்த்து நான் சாப்பிட்டு பழகி இப்போ நான் கத்திரிக்காய் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன். புளிக்குழம்புனாலும் சரி, சாம்பார்னாலும் சரி. அப்புறம் கத்திரிக்காய் வெறும் எண்ணெயில் கத்திரிக்காய் போட்டு வதக்கி உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டால் கூட நல்லா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எலும்பு குழம்பும் கத்திரிக்காய் போட்டு வைப்பேன். ஸோ வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. குழம்பு, அப்புறம் சாதம், சொரக்காய் கூட்டு, அப்புறம் இந்த சுண்டைக்காய் இதெல்லாம் பேக் பண்ணி அனுப்பலான்றப்ப பெரியவர் என்ன ஒரு இது பண்ணிட்டாருன்னா, ஒரே வயிறு வலின்னு அழுக. பாவம் குழந்த ஃபேஸும் சரியில்லையா, சரி ஓகே லீவ் போட்டலான்னு சொல்லி தம்பி வீட்டில் தான் இருந்தான். ஹஸ்பண்ட் மட்டும்தான் லஞ்ச் கொடுத்து ஆஃபீஸ்க்கு கிளப்பி விட்டேன். இனிமேல் வந்து இந்த சின்னவரையும் பெரியவரையும் ஒரே தான் கத்தி கத்தி ஓடுறது தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஓட போகுது. அவ்வளோதான். இந்நாளைக்கு ஒரு vlog. ப்ளீஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியலை. கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போக போக ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.